அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பகல் வானில் தெரியும் நட்சத்திரம் போல ஒரு நொடி படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த நிகிதா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங் எவ்ரிவன். எல்லாரும் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நமஸ்காரம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிப்பேன் அப்படிலாம் எனக்கு நினைக்கவே இல்லை. வாய்ப்பு கொடுத்த டைரக்டர், மணி டைரக்டர், தென் என் ப்ரொடியூசர் சார், ரொம்ப நன்றி. ஒரு ஷார்ட்லேயும் சார் வந்து எனக்கு ஒரு ஷார்ட் அப்போவே வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு ஆக்சுவலாக எதுவுமே தெரியாது. எப்படி கண்ணாடி, எப்படி கேமரா முன்னாடி நிற்கணும், எப்படி எதுவுமே தெரியாது. சார் தான் ஒரு விஷயத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நல்ல மூவி வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ பெரிய இது பேனராக மாறினதுக்கு காரணம் சார், தனஜயன் சார் இதில் இருக்காங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தீபா அக்கா, லைக் மேம், சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என் கேமரா டீம், என் டீம் இதில் டெய்லி நைட் ஒன் டே விடாமல் அவ்வளோ ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. எப்போவுமே ஒரு ஷார்ட்டையும் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இங்கே மார்னிங் ஒரு ஷார்ட் கொஞ்சம் நேரம் போகும், ஈவினிங் ஒரு ஷெட்யூல் போகும், போயிட்டே இருக்கும். டே நைட் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் எல்லாருமே ஒர்க் பண்ணி இது ஒரு மேஜிக்னு சொல்லலாம். எல்லாரும் எஃபெக்ட் போட்டு இதில் ஒரு மேஜிக்காக வந்து ஒரு நொடி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ எல்லாரும் மீடியா எல்லாரும் இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.